சட்டுப்புட்டு சமையல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம். ஹாய் அக்கா. ஹாய். எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்க பேர்? டாக்டர் அனிதா ரஞ்சித். ஓகே, சோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? முட்டை சட்னி. முட்டை சட்னி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, தக்காளி, வெங்காயம், உப்பு, மிளகுத்தூள், கருவேப்பிலை, கரம் மசாலா, எண்ணெய். ஓகே, சோ தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சக்கா. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து தவால எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அந்த தூளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஃபைனலாக முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நம்ம அடுப்பு வச்சிடலாமா? எண்ணெய் இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். ஓகே, அது கொஞ்சம் காய விட்டோம்னா வெங்காயம். ஓகே, ஸோ அது காயறதுக்குள்ள நீங்க டாக்டர் அனிதா சொன்னீங்க. ஆமா. ஸோ என்ன இதுல இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பெஷலைஸ் டென்டல் சர்ஜன். டென்டல் சர்ஜன். ஓகே, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் ரஞ்சித். அவங்களும் டென்டிஸ்ட் தான். எம்பிஎஸ் ஓரல் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன். ஓகே. என்னோட ஃபாதர் இன் லா இஸ் ஆல்சோ டென்டிஸ்ட், ஆர்த்தோடான்டிஸ்ட். அவங்க ஓகே. அவங்க வந்து எக்ஸ் பிரின்சிபலா இருந்திருக்காங்க கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல. வாவ், சூப்பர். சென்னை கவர்மெண்ட் டென்டல். அப்ப நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா என் பல்லுக்கு தான் ஆபத்து நினைக்கிறேன். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நோ நோ. ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க? ஒரே ஒரு கேர்ள் பேபி. வாவ், சோ ஸ்வீட். ஸோ சமைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? இருக்கும். நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே ஓகே. அதை டெவலப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். என்ன காஞ்சிச்சா? ஆமாம், காஞ்சிச்சு. அடுத்தது வெங்காயம் போடலாம். முட்டை சட்னி வந்து எது கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்? தோசை, இட்லி, யூஸ்வலாக வந்து சப்பாத்தி அண்ட் பரோட்டா. சப்பாத்தி அண்ட் பரோட்டா அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன். ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சது அதுதான் வந்து எங்களுக்காக செஞ்சு கொடுக்குறீங்க. ஆமா. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? முட்டை சட்னி யூஸ்வலாக எல்லாம் வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எங்களுக்காக சொல்லிட்டீங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லை, ஓரளவுக்கு ஒரு மைல்டு கலர் வந்த உடனே நம்ம அடுத்து தக்காளி போடலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். தக்காளி வந்து நறுக்கிறது கொஞ்சம் சின்னதாக நறுக்குனா நல்லா கிரேவி வரும். சட்னி வந்து பொதுவாக எல்லாருமே மிக்சியில தானே அரைப்பாங்க. இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் இருக்கும். சட்னியை கொண்டு கெட்டி சட்னியா இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். சரி. வெங்காயம் தக்காளி இப்போ ரொம்ப நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஒரு தூளா மசாலா தூள்லாம் ஒன்றா போட்டுடலாம். கரம் மசாலா ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். கரம் மசாலா சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டா போதும். நம்ம எவ்வளவு தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு காரம் டேஸ்ட் பொறுத்தது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பெப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிளகுத்தூள். ஓகே. மிளகுத்தூளும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் உப்புத்தூள். உப்புத்தூள். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் கூடியதா இல்ல? ஆமா. ஓகேக்கா. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். ஆயில்.
ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ முட்டை உடைச்சு ஊத்தி அவ்வளவுதான், எடுத்துட வேண்டியதுதான். ஓ சூப்பர். சரி எவ்வளோ, ஒரு முட்டையா? போதும், ஒரு முட்டை. ஓகே. குக் ஆனா போதும். ஆமா. ஓகே, முட்டை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதானா? ஆமா, நீங்க டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நான் முட்டை சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டுமா? தாராளமா சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யணும் சின்ன ரீகேப். முட்டை சட்னி செய்ய ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அப்புறம் தக்காளி போட்டு அதில் கரம் மசாலா, பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் முட்டையை உடைச்சு போட்டுருங்க. அப்புறம் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட முட்டை சட்னி ரெடி.